வணக்கம் நண்பர்களே. ஜெய்பிரகாஷ் பவர் இதை ஒரு ஆர்டிகல்ஸாக நம்ம ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கோம். இந்த ஃபேஸ்புக்கில் நம்ம இந்த ஸ்டாக்ஸோடைய லெவல்ஸ் என்ன, இது எந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் நடைபெற்றா ஒரு மல்டி பேச்சர் 22 ரூபீஸ்லேருந்து ஒரு 40 ரூபீஸ் டார்கெட் மூவ் ஆச்சுன்னா ஒரு மல்டி பேச்சர் 100% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இதுக்குண்டான லெவல்ஸ் என்ன, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னுட்டு கிளியர் ஆர்டிகல்ஸ் ஒரு தமிழில் எழுதி போட்டோம். அதில் நிறைய ஒரு காரசாரமான விவாதங்கள் நடைபெற்றது. இதில் நம்ம கொடுத்த லெவல்ஸ் நம்ம எப்படி மார்க்கெட் அப்ரோச் பண்ணுறோம், பட் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் எப்படி புரிஞ்சுக்கிறாரு, அவர் எப்படி தப்பாக ட்ரேட் எடுத்து அடி வாங்குறாரு, அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் நம்ம கொடுத்துருக்கிற லெவல்ஸ் என்னென்னா, டெக்னிக்கல் பர்ஸ்பெக்டிவ் வியூ பார்க்கும்போது 22 என்பது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். எக்ஸாக்டாக இந்த 22 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அந்த 22க்கு மேலே பிரேக் அவுட் ஆகணும். அதாவது மேலே பிரேக் அவுட் ஆகணுன்றது 25 to 30க்கு நல்ல ஒரு வால்யூமாக ஒரு பிரேக் அவுட் இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த ரெசிஸ்டன்ஸை வால்யூமுடன் பிரேக் அவுட் செய்து ப்ரைஸ் 25 to 30 பகுதிக்கு மூவ் ஆகி அதன் பிறகு மீண்டும் 22 பகுதியை ரீடெஸ்ட் சஸ்டைன் செய்தால் அதை ஒரு ஹெல்த்தி பிரேக் அவுட் ரீடெஸ்ட் ஸ்ட்ரக்சர், அதாவது ஹெல்த்தியான பிரேக் அவுட் ரீடெஸ்ட் ஸ்ட்ரக்சர்னால் என்ன, அதுக்குண்டான டெஃபினேஷன் என்னன்னுட்டு கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். அந்த கன்ஃபர்மேஷன் கிடைத்த பிறகு ஸ்டேஜ்டு என்ட்ரி அப்ரோச் பயன்படுத்த வேண்டும். கம்பேரிட்டிவ்லி நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வரும்போது தான் என்ட்ரி போகணும். அந்த பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வரத்துக்கு முன்னாடி என்ட்ரி போனால் நம்ம வந்து ட்ராப்பில் சிக்குவோம். அப்படி இங்கே என்ட்ரி எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு 2 rupees 22ல் என்ட்ரி எடுக்கிறோம்னா 20ன்றது எஸ்எல்எம் மெயின்டைன் பண்ணிக்கணும். இந்த 20 எஸ்எல்எம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு டார்கெட் வந்து 40 கார்னர் பண்ணால் நம்மளுக்கு ஒரு குட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். இதில் இந்த நம்ம என்ன ஆர்டிகல்ஸ் போட்டிருக்கோன்றது படித்து புரிஞ்சுக்க தெரியாத நண்பர் ஒருவர் தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக பேசியிருக்கார். அது என்ன பேசினாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தப்பாக பேசலை. இது மாதிரி ஜேபி பவரில் நான் 40க்கும் ஆசைப்பட்டு பல டைம் செருப்படி வாங்கியாச்சு ப்ரோ அப்படின்னாரு. நம்ம அதுக்குண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு தெரியலன்னா என்ன சார் பண்ணுறது, இதுக்கு வந்து நீங்கள் வெகு விரைவில் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொன்னோம். அன்றைக்கி நம்ம சொன்ன இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு 4% டவுன் சைடில் தான் வந்திருக்கு. அப்பயும் அவர் வந்து என்ன அப்ரோச் வராருன்னா, பார்த்தீங்களா நான் சொன்னேன் இல்லையா செருப்படி வாங்குவீங்கன்னுட்டு, இப்போ வாங்கினீங்களா, இதை டெலீட் பண்ணாதுங்க அப்படியே வச்சுக்கோங்க, இது அப்கமிங் டேஸஸில் உங்களுக்கு செருப்படி உண்டு அப்படின்ற ஆர்டிகல்ஸ் போட்டிருக்காரு. இந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன அர்த்தம், இதை எப்படி நம்ம முழுமையாக புரிஞ்சுக்க போகிறோம், இதுக்குண்டான பாடத்திட்டங்கள் என்ன, ஒரு லாங் கன்சால்டேஷன், அப்படி அந்த கன்சால்டேஷன் பிரேக் அவுட் வர்றதுன்னா என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இதெல்லாம் தான் 1 by 1 பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக பார்ப்போம். ஒரு கன்சால்டேஷன்னா என்ன, அந்த கன்சால்டேஷனில் யார் இருக்கிறாங்க, இந்த வீடியோ மிகப்பெரிய லென்த்தாக போகும் நண்பர்களே, 20 நிமிஷத்துக்கு கூட போகும். பொறுமையாக இருந்து நான் மார்க்கெட்டை கற்றுக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக போகும். சரிங்களா? ஒரு கன்சால்டேஷன் எப்படி இருக்கும், ஒரு பெரிய ஒரு சைட்வேஸ் போகும். இந்த சைட்வேஸ் வந்து பொறுமையை சோதிக்கும். நிறைய பேர் வந்து இயர்லி என்ட்ரி இந்த இடத்துல உடச்சிடும், இந்த இடத்துல உடச்சிடும், இந்த இடத்துல உடச்சிடும் அப்படின்ட்டு போய் வாங்குறவங்க கன்ஃபர்மேஷனில் வாங்கலை, அவங்க அசம்ஷனில் போய் வாங்குறாங்க. தட்ஸ் நாட் ஏ கன்ஃபர்மேஷன், தட்ஸ் ஏ அசம்ஷன். உடச்சிடும்னு நீங்கள் போய் வாங்குறீங்கன்னா அது பேர் என்ன, கன்ஃபர்மேஷன் கிடையாது. தட்ஸ் கால்ட் ஏ அசம்ஷன். சரிங்களா? அப்போது உடைச்சதுக்கு அப்புறம் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆகி வரும்போது நம்ம என்ட்ரி எடுக்கிறோன்னா இதுதான் கன்ஃபர்மேஷன். புரிஞ்சுக்கிறீங்களா? அப்போ பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட்ன்றது இந்த கன்சால்டேஷனை உடச்சி நான் சொன்ன மாதிரி ஒரு 30 ரூபாய்க்கு 22 ரூபாய்க்கு உடச்சி ஒரு 30-35 ரூபாய்க்கு போயிட்டு மறுபடியும் அந்த 22 ரூபாயில் வந்து நிற்கும் போது தான் நம்ம வாங்கணும். அப்பயும் அந்த இடத்துல கேண்டில்ஸை பார்க்கணும், கேண்டலுடைய ஸ்ட்ரென்த் என்ன பார்க்கணும், வால்யூம் என்ன பார்க்கணும், இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உள்ளே போகிறது தான் என்ட்ரி. அப்போ நம்ம ஒரு ஸ்டாப் லாஸை வந்து கீழே வச்சுக்கிட்டு எஸ்எல்ல கீழே ஒரு 2 புள்ளிகள் 1 புள்ளிகள் நம்மளுடைய ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு நம்மளுடைய உற்ற நண்பன் யார், ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ, அந்த ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் அந்த ஜேபி பவரை நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் அந்த கண்டென்ட்டில் தெளிவாக போட்டிருப்பேன். நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜோடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க், பேஜோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். சரிங்களா? யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட்டை வந்து அனுதினமும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அப்போ அப்படி பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வரும்போது தான் கன்ஃபர்மேஷன். இப்போது இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, இப்போ அந்த மார்க்கெட்டில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், அதாவது இந்த ஜோனை இன்னும் பிரேக் அவுட் ஆகலை, அதாவது இந்த ஜோனை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகலை. ஒரு கேண்டல் நல்லா மேலே போயிருக்கு,
மேலே போயிட்டு மேலே இருக்கிற லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வருது. இப்போது இதுக்குள்ளாரவே என்னென்னலாம் நடக்கும், எங்கே நம்ம வந்து ஒரு ட்ரேடுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கலாம். அப்போ நம்ம ஒரு வீக்லி க்ளோசிங்காக பார்க்குறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி கேண்டலை பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே அது பிரேக் அவுட் ஆகிடுன்ட்டு ஓடி போய் வாங்கிட்டு வீக்லியில் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட்டை வந்து கன்ஃபர்மேஷன் வரணும். அப்போ நம்ம இந்த வீக்லி கேண்டல் பார்க்குறோன்னா ஒரு வீக் இப்படி போகுது, அடுத்த ஒரு வீக் வந்து என்ன ஆகணும், இப்படி போகணும். அடுத்த ஒரு வீக் என்ன ஆகணும்னா அடுத்த கேண்டலும் இப்படி மேலே போகணும். இதுதான் வந்து வீக்லி பிரேக் அவுட். 3 வாரம் கேண்டல் வந்து பிரேக் அவுட். இது வந்து ட்ராப், லிக்விடிட்டியை அன் பண்ணிட்டு வருது. இது வந்து பர்ஃபெக்டான பிரேக் அவுட். இந்த கேண்டல் வந்து பிரேக் அவுட் மேலே சஸ்டைனபிள் கேண்டல். அப்போ அந்த சஸ்டைனபிள் கேண்டல் மேலே அடுத்த கேண்டலும் இப்படி போயிட்டு அங்கேருந்து ஃபால் வரணும். அந்த ஃபாலுன்றது இப்படி கீழே இறங்கி வரணும். அப்போ இதுக்கு வந்து கலர் வந்து என்னவா மாற்றிக்கலாம், ரெட் கலரில் மாற்றிக்கலாம். அப்போ ஒரு கரெக்ஷன் பண்ணும்போது ரெட் கலரில் தானே வரும். அப்போ அந்த கரெக்ஷன் ஃபேஸ் வந்து பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆகும். புரியுதுங்களா? பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் இது மாதிரி கீழே இறங்கி வந்து நின்னதுனா தான் அது பேர் கன்ஃபர்மேஷன். அப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரியை பார்க்கணும். அவர் தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு நான் செருப்படி வாங்கிட்டேன், நீங்களும் செருப்படி வாங்குவீங்கன்றாங்க. இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரவே இல்லையே. அப்போ இயர்லி என்ட்ரி இந்த இடத்துல போகக்கூடாதுன்றது தான் நம்ம அவ்வளோ பெரிய பாடங்கள் சொல்கிறோம். சரி, இப்போது இது ஒரு காலம் ஓகே. இப்போது இந்த இடத்துலையும் நான் இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி இருக்குது. அது வந்து இந்த இடத்துல இருந்து எங்கே ரீடெஸ்ட் ஆகுன்றத சொல்கிறேன் பாருங்கள். அந்த இடத்துல ஒரு என்ட்ரிக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குதான்னு பாருங்கள். அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு, ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் நடந்திருக்கு. அப்போ இந்த பிரேக் அவுட் ஆனது இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகிருக்கு. சரியா? அப்போ இந்த இடத்துல கிளியர் பிரேக் அவுட். நல்லா புரிஞ்சுக்குங்க. இதுதான் வந்து ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட். எப்படி? இது ஒரு கன்சால்டேஷன், இது ஒரு கேண்டல் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிருக்கு, அதுக்கு மேலே ரிஜெக்ஷன் கேண்டல், அதுக்கப்புறம் ரீடெஸ்ட். அது மாதிரி சினாரியோ இங்கே வரவே இல்லை. வர்றதுக்கு முன்னாடி போனால் செருப்படியில் எத்தனை முறை பானாலும் செருப்படி வாங்கி கொண்டே தான் இருக்க வேண்டும். நம்மளுக்கு டெக்னிக்கல்ஸ் தெரியலனா செருப்படி வாங்கிட்டே தான் இருப்போம். இதுதான் ரியாலிட்டி. சரிங்களா? நம்ம வந்து தவறுதலாக ஒரு பப்ளிக்கில் வந்து செருப்படி வாங்கிட்டேன் அது மாதிரிலாம் பேசக்கூடாது. தெரியலனா தெரியலன்னுட்டு ஒத்துக்கணும். அங்கே இன்னொரு நண்பரும் வந்து சொல்கிறாரு, உங்கள்கிட்ட சிம்பிளி வேஸ்ட்டுங்க, உங்கள்கிட்ட பேச முடியாதுங்க, நீங்கள் விட்டுடுங்கன்றாரு. அவர் அப்பயும் செருப்படினிட்டே பேசிகிட்டு இருக்காரு. சரி, இப்போ இந்த ஜோனில் என்ன நடந்திருக்கு? இப்போ இது கிளியரான பிரேக் அவுட். அப்போ இந்த இடத்துல வந்து என்ன வரணும், ரீடெஸ்ட் வரணும். இந்த ரீடெஸ்ட்டில் ஒரு ஹேமர் கேண்டல் வருதான்னு பாருங்கள். ஒரு ஹேமர் பையிங்க்கு உண்டான கேண்டல். அப்படி அந்த பையிங்க்கு உண்டான கேண்டல் வந்ததுன்னா இந்த இடத்துல 20 ரூபாயில் என்ட்ரியாக போட்டுட்டு 19 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். அதாவது இந்த கேண்டலுடைய லோவர் காலம். புரியுதுங்களா? 19 ரூபா 26 பைசா. இந்த லோவர் காலம் ஹண்டிங் கூட வரலாம். ஆனால் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் இங்கே வரணும். இது வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட். பிரேக் அவுட் ஆனதுக்கு ரீடெஸ்ட்டு இப்படி வரணும். இங்கே ஒரு ஹேமர் கேண்டல் வரணும், பையிங்க்கு உண்டான ஹேமர். ஹேமர்னால் என்னன்னு தெரிலனா அங்கேயும் நீங்கள் போய் செருப்படி தான் வாங்குவீங்க. ஹேமர்ன்றது நான் கிளியராக காமிச்சு கொடுக்குறேன் பாருங்கள். இது மாதிரி ஒரு கேண்டல் ஹேமர். ஹேமருக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? சின்னதாக ஒரு பாடி வரணும். என்னது சின்னதாக? அது வந்து ஒரு க்ரீன் கலரில் பாடி வரணும். ரெட் கலரில் பாடி வந்துட்டு நீ சொன்னையா வந்துடுச்சியா நான் போய் வாங்கினையா அப்படின்ட்டு வாங்கினீங்கன்னா அங்கேயும் செருப்படி தான் வாங்குவீங்க. அப்போ இப்படி ஒரு ஹேமர் கேண்டல் வரும்போது தான் இந்த இடத்துல பை எடுக்கணும், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும். வச்சு பாருங்கள் மேலே போகுதா இல்லையான்னுட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். சரியா? அப்போ பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வந்தால் தான் நம்ம பை எடுக்கணும். இந்த இடத்துல கூட நான் என்ட்ரி போக மாட்டேன். ஏன் என்ட்ரி போக மாட்டேன்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதனால் என்ட்ரி போக மாட்டேன். ஆனால் போகலாமான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வால்யூம் வந்து ரைஸ் ஆகுது, ஃபால் ஆகிற வால்யூம் வந்து ரைஸ் ஆகிற வால்யூத்துக்கு கீழே தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து கன்ஃபர்மேஷன் வால்யூம் வந்ததுன்னா யூ கேன் கோ டு த என்ட்ரி. இதெல்லாம் தான் பாடங்கள். இதை ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்வாங்க. ஏனோ தானோன்னு கோடு போட்டு சொல்கிறது கிடையாது. இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ராப்பர் நாலேஜ் இல்லைன்னா மார்க்கெட்டில் சர்வை ஆக முடியாது. இது ஜேபி பவருடைய க்ரைட்டீரியா. ஓகே, நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் பவர். இப்போது ரிட்டர்ன் பவர் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையிலேருந்து மிகப்பெரிய ஒரு ஃபால். இந்த ஸ்டாக்கு நம்ம எப்போ சொன்னோம் ஞாபகம் இருக்குங்களா? எக்ஸாக்டாக இந்த லோவில் சொல்லியிருப்போம். 8 ரூபாயில் சொன்னோம். 8 ரூபாயிலேருந்து இந்த ஸ்டாக் நம்மளுக்கு கொடுத்த ரிட்டர்ன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 167%. இப்போ இந்த 167% மார்க்கெட் எரோட் பண்ணிடுச்சு. அப்போ இந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கன்னு சொன்னோம். புக் பண்ணியிருக்கணும். புக் பண்ணாதவங்களுக்கு மார்க்கெட் எரோட் பண்ணிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டை வந்து அக்குமுலேட் பண்ணி ஏற்றுறதுக்கு உண்டான ஜோன்ஸாக இருக்கும்.
அப்போது இந்த ஸ்டாக்குக்கு நம்ம எப்படி போட்டிருக்கிறோம், எந்த லெவல்ஸை நம்ம என்ட்ரியில் எடுக்கலான்னு சொல்லியிருக்கிறோன்னா இதுதான் ஒரு பாட்டம் அவுட். அப்போ அந்த பாட்டம் அவுட்டில் ₹8.38 மார்க்கெட் மேலே போயிருக்கு. இந்த மேலே போன இடம் இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. அந்த ரெசிஸ்டன்ஸுன்றது ₹10.24. அந்த ₹10க்கு மேலே உடச்சி பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆச்சுன்னா யூ கேன் கோ டு த என்ட்ரி. அதாவது பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆச்சுன்னா மார்க்கெட் மறுபடியும் எங்கே போகும், மேலே போகும். இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற டார்கெட்டாக கொடுத்துருப்போம். அப்போ ₹10க்கு மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு அந்த ₹9க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். இந்த இடத்துல சஸ்டெயினபிள் கேண்டல் வரணும். இப்படி வந்ததுன்னா பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட். இல்லை இந்த இடத்துல நான் ஆற்றுல போடுறதா இருந்தாலும் அளந்து போடுறேன் அப்படின்னும்போது இங்கே ஒரு ₹2000-3000 வாங்கிக்கோங்க. இங்கேருந்து ஃபால் வந்ததுன்னா மீண்டும் அந்த ஒரு ₹8 வந்ததுன்னா இந்த இடத்துல ஸ்லோவாக அக்குமுலேட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரைக்காலும் இந்த ₹7க்கு கீழே இந்த ஸ்டாக் போகாது. அப்படி போச்சுன்னா பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆச்சுன்னா இந்த ஸ்டாக் மறுபடியும் ஃபால் ஆகும். இல்லை ஒரு ஹண்டிங் மாதிரி எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ளே வந்து எடுத்து வச்சுட்டாங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் மேலே போகும். இதுக்குண்டான பாடங்கள் இதுதான். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது, ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி ஒபே பண்ணுது அப்படின்றத நீங்கள் இதை வந்து ரியலைஸ் பண்ணணும். என்ன சொல்கிறாங்கன்னுட்டு பிளைண்டாக நீங்கள் யாரோ ஒருத்தர் பை சொல்லிட்டாரு, யாரோ ஒருத்தர் செல் சொல்லிட்டாரு ஓடி போய் வாங்கினா நம்ம மார்க்கெட்டில் செருப்படி வாங்குது உறுதி. நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் கேஆர்என் ஹீட் அந்த ஸ்டாக்கை சொல்லியிருக்காங்க. அந்த கேஆர்என் ஹீட் அந்த ஸ்டாக்குடைய ஸ்ட்ரக்சர் என்னவாக இருக்குது, அந்த ஸ்டாக்கை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம். இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட்னா என்னன்றத தெளிவாக பார்க்கல. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல கிளியர் ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட். அதாவது இந்த இடத்துல அசம்ஷனில் யார் யார் போனாங்க, இந்த இடத்துல போனவங்க அசம்ஷன், இந்த இடத்துல போனவங்களுக்கு அசம்ஷன், இந்த இடத்துல போனவங்களுக்கு அசம்ஷன், இங்கே போனவங்களுக்கு அசம்ஷன், இங்கே போனவங்களும் அசம்ஷன். பட் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. சரிங்களா, பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. இப்போ இந்த கன்ஃபர்மேஷனில் எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு மெர்பஸோ கேண்டல் வந்தது. இப்போ மீண்டும் இந்த ஸ்டாக் ஃபால் ஆகி 980 இந்த ரேஞ்சுக்கு வரும்போது ஒரு ஹேமர் சிக்னல் கிடச்சிதுன்னா இந்த இடத்துல பை பண்ணிவிட்டு நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து கீழே வைக்கணும். அப்போ நம்ம வந்து பைக்குண்டான கேண்டல் வந்து 983 வரணும். அந்த இடத்துல வாங்கிட்டு நம்ம எஸ்எல் வந்து எங்கே வைக்கிறோம்னா இந்த 930. நல்லா பார்த்துக்குங்க, இதுதான் எஸ்எல். 930க்கு கீழே வந்ததுன்னா நம்ம ஸ்டாப் லாஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு வெளியே வரணும். பிகாஸ் என்ன நடக்கும், 930க்கு கீழே உடைச்சிடுச்சுன்னா மார்க்கெட் மறுபடியும் பழைய பஞ்சாங்கம் போல் கீழே இறங்கி வரும். அப்போ இந்த இடத்துல வால்யூம் எங்கே ரைஸ் ஆகிருக்கு, இந்த இடத்துல வால்யூம் ரைஸ் ஆச்சு. ரைஸ் ஆன மார்க்கெட்டில் வால்யூம் கீழே ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் ஃபால் ஆகும்போது வால்யூம் ரைஸ் ஆச்சா, இல்லை. அப்போ இங்கே பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் இந்த இடத்துல வரும்போது வால்யூம் ரைஸ் ஆகும், கேண்டல் கன்ஃபர்மேஷன் வரும். இந்த இடத்துல என்ட்ரியை போட்டு ஸ்டாப் லாஸை வைக்கணும். திஸ் ஆர் த லெவல்ஸ் ஃபார் கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ரெஃப்ரிஜரேட்டர் லிமிடெட். சரிங்களா, அடுத்தது ஒஸ்வால் பம்ப்ஸ் என்ன நடந்திருக்கு, ஐபிஓவில் லிஸ்டட் ஆனவனே நல்ல ஒரு கெயின் கொடுத்துட்டு அங்கேருந்து அந்த லாக்இன் பீரியட் முடிஞ்சதுலேருந்து ஒரே ஃபால் தான், ஒரு 90 டிகிரி வெர்டிக்கல் ஃபால். இந்த வெர்டிக்கல் ஃபால் வந்த இடத்துல என்னுடைய ஸ்டூடெண்ட் எப்படிலாம் மார்க் பண்ணியிருக்காங்க, இந்த இடம் ஒரு கன்சால்டேஷன். அப்போது வால்யூம் ரைஸ் ஆகுது, ஆனால் கன்சால்டேஷன் நடந்து ப்ரைஸ் ஃபால் ஆகும்போது வால்யூம் ரைஸ் ஆச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், வால்யூம் நல்ல ஒரு அப்சைடு வால்யூம் ரைஸ் ஆகிட்டு இப்போ பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆகுது. இப்போ இந்த பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வரும்போது நம்ம எந்த இடத்துல என்ட்ரி பார்க்கலாம், இந்த இடம் ரீடெஸ்ட் ஆகிற இடத்துல 335 இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கேண்டல் வரணும். அந்த கேண்டலில் என்ட்ரியை போட்டுட்டு நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 285. கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் பெருசாக தான் இருக்கும். சரிங்களா, இங்கே ஹண்டிங் மாதிரி கூட வந்துட்டு போவாங்க. இதெல்லாம் வந்து ஹை வால்டிலிட்டி ஸ்டாக். ஒரே நல்ல டப்புக்குன்னுட்டு ஃபாலோ ஆகிற மாதிரி ஆகும், உடனே ரிவர்சலாகவும் ஆகிடும். இதெல்லாம் ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ராப்பர் ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியலனா நம்ம மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக்ஸ்லாம் போகக்கூடாது. அப்படி என்ட்ரி போனால் என்னென்ன லெவல்ஸுக்கு போகும்னா, ஃபஸ்ட் லெவல் டார்கெட் 443, செகண்ட் லெவல் டார்கெட் எவ்வளோ தூரத்துக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த டார்கெட் வந்து 570, அடுத்த டார்கெட் வந்து இந்த 780. 780க்கு மேலே ப்ரீச் பண்ணுச்சு, ஆல் டைம் ஹையை ப்ரீச் பண்ணுதுன்னா 832 போகும். அப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கும் அந்த ஸ்ட்ரக்சருக்கும் என்னென்ன வித்தியாசங்கள்ன்றத பாருங்கள். இது வந்து லோயர் லோவில் வந்துக்கிட்டு இருக்குது. எந்த லெவலில் வந்துட்டு இருக்குன்னா லோயர் லோனா என்ன,
அதுவும் தெரியவில்லை என்றால் செருப்படி தான் வாங்க வேண்டும். ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை நீட்டு ஃபால் தான் ஆகிட்டுருக்கு. அப்போ இந்த இடத்துல இங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு இவ்வளோ தூரம் கூட வந்துட்டு மார்க்கெட் மறுபடியும் இப்படி ஒரு ரேஞ்ச் போகும், மறுபடியும் ஒரு கீழே வரும், மறுபடியும் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட். அப்போ இந்த ஜோனுக்குள்ளார ஒரு கன்சால்டேஷன் ஃபார்ம் பண்ணும். நம்ம வந்து ஒரு ட்ரேடிங் சைக்காலஜியில் எல்லாம் என்ட்ரி போகிறோன்னா இந்த இடத்துல ரீடெஸ்ட்டில் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சதுன்னா இங்கேருந்து இதுதான் ஃபஸ்ட் லெவல் டார்கெட்டாக வைக்கணும். அதுக்கு மேலே பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வரும்போது மட்டும்தான் அடுத்த லெவல்ஸ் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ ஆல்வேஸ் லேர்ன் அண்ட் தென் எர்ன். என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம்னா நெட்வொர்க் டெக்னாலஜிஸ். இப்போ வந்து நெட்வொர்க் டெக்னாலஜியை எப்படி புரிஞ்சுக்கலாம், இந்த இடத்துல ஏன் என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து என்ட்ரி போனாங்க, அப்போது கிளியராக பாருங்கள். இந்த ரேஞ்சுக்குள்ளார கன்சால்டேஷன் புரியுதுங்களா, இந்த ரேஞ்சுக்குள்ளார கன்சால்டேஷன், இந்த கன்சால்டேஷன் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆச்சு. அப்போது ஒரு டைட் லெவலில் இது தான் நம்ம வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக போடுறோம். இந்த சப்போர்ட் ரேஞ்சில் எக்ஸாக்டாக ஃபால் ஆகிட்டு வந்து ஒரு மெர்பஸோ வந்தது, அதுக்கு அடுத்தது ஒரு ஹேமர் கேண்டல்ஸ் வந்தது, ஒரு புல்லிஷ் ஹேமர் கேண்டல் புல்லிஷ் மெர்பஸோ கேண்டல் வந்தவனே தான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ட்ரி, இங்கே ஸ்டாப் லாஸ்ன்னாங்க. அப்போ மார்க்கெட் என்ன கொடுத்துச்சு, அப்போது அந்த கன்ஃபர்மேஷன் கேண்டலுக்கு மேலே என்ட்ரி எடுத்தவங்களுக்கு 18% லாபத்தை தூக்கி கொடுத்தது. அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, வால்யூமும் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ப்ரைஸ் ஆக்ஷன். இப்போ இந்த ஸ்டாக் டோட்டலாகவே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல லாங் கன்சால்டேஷன், அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான கன்சால்டேஷன், இந்த இடத்துல பிரேக் அவுட் வந்திருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு இப்படி ஒரு ரீடெஸ்ட் வரும்போது தான் கன்ஃபர்மேஷன். சம்டைம்ஸ் அடுத்த கேண்டல் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட்னு வாங்க, அது மறுபடியும் உள்ளே வந்துடும். ஸோ எது ஃபால்ஸ் பிரேக் அவுட், எது பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட், எது கன்ஃபர்மேஷன், இப்படிப்பட்ட பாடங்கள் நம்மளுக்கு தெரியலன்னா பங்குச்சந்தையில் எப்பொழுதும் தத்தளிப்பு தான். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இதில் ஒரு லெசன்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.